சோழ நாட்டின் பொற்காலத்தின் 24வது அத்தியாயம் வல்லவரையன் வந்தியத்தேவனின் அறிமுகம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சென்ற அத்தியாயத்தில் ஆதித்த கரிகாலன் போரில் வென்று வீரபாண்டியனின் தலையை துண்டித்து அதனை பல்லக்கில் வைத்து தஞ்சை நகர் வீதிகளில் வலம் வந்து அரண்மனை வாசலில் கம்பம் ஒன்று நிறுத்தி வீரபாண்டியனின் தலை அதன் உச்சியில் வைத்திருக்கிறார். இனி நடக்க இருப்பது நாம் பார்த்து கொண்டிருப்பது ஆதித்த கரிகாலரின் வாழ்க்கையை தான். தஞ்சையில் சுந்தர சோழர் தனது தலைமை அமைச்சர் அனிருத்தரிடம், சோழ நாடானது நான் நினைத்தது போல் சோழ தேசத்தை சுற்றியுள்ள சிறிய தேசங்கள் அனைத்தையும் வென்று மெல்ல மெல்ல நாட்டின் நிலையை விரிவுபடுத்தி கொண்டிருந்த நிலையில் எனது மகன் ஆதித்த கரிகாலன் மதுரையை ஆட்சி செய்து வந்த வீரபாண்டியனை சேவூர் போர்க்களத்தில் வென்று மதுரையை கைப்பற்றி சோழ தேசத்தை பெரிய அளவில் விரிவுபடுத்திவிட்டான். அடுத்ததாக நம் கவனமானது ராஷ்டிரகூடர்கள் மீது செலுத்த வேண்டும். ஏனென்றால் தெற்கில் சுந்தர நாடாக தனது எல்லையை விரிவுபடுத்தி எல்லோர் வரை கைப்பற்றி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். இதை குறித்து ஆதித்த கரிகாலனிடம் நான் பேச வேண்டும். அந்நேரத்தில் ஆதித்த கரிகாலர் அவ்விடத்துக்கு வருகிறார். சுந்தர சோழர், வா வா ஆதித்தா, உன்னிடம் தான் நான் பேச வேண்டும். அடுத்ததாக யாரை எதிர்த்து போரிடப் போகிறாய்? தந்தையே, நான் ராஷ்டிரகூடர்களை எதிர்த்து தான் போரிடப் போகிறேன். ஆம் ஆதித்தா, நானும் அதைத்தான் எண்ணினேன். ஏனென்றால் தெற்கில் ஆந்திரம் முதல் எல்லூர் வரை கைப்பற்றி அவன் நாட்டை விரிவுபடுத்தி தனது ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறான். ராஷ்டிரகூட மன்னன் 3ஆம் கிருஷ்ணனும் அவனது மகன் கோத்திகனும் அவனை தோற்கடித்து அந்நாட்டையும் நாம் கைப்பற்ற வேண்டும். தந்தையே, நீங்கள் கூறுவதும் சரிதான். ஆனால் நான் ராஷ்டிரகூடர்களை எதிர்த்து போரிடுவதற்கு காரணம் இதுவல்ல. எனது பாட்டனான ராஜாதித்தனை சூழ்ச்சி முறையில் முதுகில் குத்தி வீழ்த்தி வென்றார்களே, அவர்களை பழிவாங்க வேண்டும். அவனை முற்றிலுமாக அழிக்க வேண்டும். அவனை அழித்தால் அந்நாடானது தானாக நம் கைக்கு வந்தடையும். ஆதித்தா, அதற்கு முன்னால் உன்னை இந்நாட்டு இளவரசராக அரியணையில் அமர்த்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இதுவே என்னுடைய ஆசையும் கட்டளையும் கூட. தந்தையே, எனக்கு இந்த அரியணையில் அமர வேண்டும் என்று நான் ஒருபொழுதும் ஆசைப்பட்டதில்லை. இந்த அரியணையில் அமர்ந்துதான் மற்ற மன்னர்களை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஆசையும் எனக்கில்லை. நான் சக படை வீரராக செயல்பட்டால் கூட மற்ற மன்னர்களை தோற்கடிக்கும் வலிமையும் ஆற்றலும் என்னிடம் இருக்கிறது. ஆனால் இந்நாட்டு மன்னரும் எனது தந்தையுமான தங்களின் கட்டளையை மீற முடியாததால் இதனை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒன்று, நான் இளவரசராக முடிசூடுவதற்கு அனைவரும் சம்மதமும் எனக்கு தேவை. ஆதித்தா, அதனை நான் பார்த்துக் கொள்கிறேன். தந்தையே, சோழ நாட்டின் எல்லையை விரிவுபடுத்துவதை இனி நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆனால் சோழ நாட்டில் வாழும் மக்களின் நலனையும் அவர்களின் வளர்ச்சியும் நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். தஞ்சையில் இருந்து வல்லம் என்ற சிறிய தேசத்திற்கு எங்களுடன் சேர்ந்து பயணிப்போம். தஞ்சை மன்னன் சுந்தர சோழரின் ஆணையின்படி ஆதித்த கரிகாலரால் போர்க்களத்தில் வென்று சோழர்களுக்கு கீழ் கொண்டு வரப்பட்ட நாடுகளில் இதுவும் ஒன்றாகும். இந்நாட்டு மன்னனை ஆதித்த கரிகாலர் சிறைபிடித்தார். இவருக்கு ஒரு மகனும் உண்டு. இதனை வானர்குல தேசத்திற்கும் ஆதித்தருக்கும் இடையே போர் ஏற்படும் பொழுது கூறியிருப்பேன். அவர் பெயர் வந்தியத்தேவன். இவர் சிறைபிடிக்கப்பட்ட தன் தந்தையை சோழர்களிடமிருந்து மீட்டெடுத்தாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இனி நடக்க இருப்பது, வந்தியத்தேவன் தன் தாயிடம், தாயே, சோழ நாட்டு மன்னரால் என் தந்தை போர்க்களத்தில் வென்றது மட்டுமல்லாமல் சிறைபிடித்து என் தாயையும் என் மக்களையும் கவலைப்பட வைத்துவிட்டு சென்று இருக்கிறார்கள். வந்தியத்தேவா, முதலில் நான் கூறுவதை நன்றாக கேள். வானர்குல தேசமானது ஒரு காலகட்டத்தில் ராஷ்டிரகூடருடன் இணைந்து சோழர்களை எதிர்த்து போரிட்டு நேருக்கு நேர் வெல்ல முடியாமல் சூழ்ச்சி முறையில் முதுகில் குத்திதான் சோழ மன்னனை தோற்கடித்தார்கள். இதனை கருத்தில் கொண்டுதான் உன் தந்தை சிறைபிடிக்கப்பட்டார். ஆனால் உன் தந்தை இந்த செயல் செய்து சில வருடங்களையே மனம் திருந்தி விட்டார். ஆனால் எந்த ஒரு தீய செயலுக்கும் தண்டனை என்பது கண்டிப்பாக உண்டு அல்லவா? அதற்காகத்தான் இப்பொழுது சென்றிருக்கிறார். தாயே, நீங்கள் எவ்வளவு கூறினாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஏனென்றால் என்னை சிறு வயதிலிருந்து தூக்கி வளர்த்தவர் சுமந்தவர் என் தந்தைதான். என் உடலில் வலிமையும் மனதில் தைரியமும் அறிவாற்றலும் இருக்கிறது. மகனே வந்தியத்தேவா, உன்னால் என்ன செய்ய முடியும்? எங்கு செல்ல போகிறாய் நீ? ஆதித்த கரிகாலனை பற்றி உனக்கு தெரியாது. தாயே, நான் இப்பொழுது சோழ தேசத்தை நோக்கி சென்று மன்னரை சந்தித்து என் தந்தையை பற்றி எடுத்துரைத்து என் தந்தையை மீட்டெடுத்து விட்டு வருவேன். இதற்காக எவ்வளவு நாட்கள் சென்றாலும் என் தந்தையோடு தான் என் நாட்டிற்குள் நுழைவேன். அதன் பிறகு வந்தியத்தேவன் தனது உடைகளையும் சிறு பொற்காசுகளையும் எடுத்துக்கொண்டு குதிரையின் மீது தஞ்சையை நோக்கி செல்கிறார். சோழ தேசமானது நீண்ட நாட்களுக்கு பிறகு பழைய நிலைக்கு திரும்பியது. அனைவரும் மகிழ்ச்சியுடனும் பேசிக்கொண்டும் விவசாயத்தை பார்த்து கொண்டும் இருந்தனர். அப்பொழுது அரண்மனை வழியாக சென்ற ராஷ்டிரகூட அமைச்சர்கள் சிலர் அரண்மனை வாசலில் உள்ள கம்பத்தில் தலையானது இருப்பதை பார்க்கிறார்கள். பிறகு அங்கு சென்று கொண்டிருந்த பெண்களிடம் கேட்கிறார்கள்,
பெண்களே, நாங்கள் இவ்வழியாகச் சென்றோம். அரண்மனை வாசலில் உள்ள கம்பத்தில் தலையானது தொங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டோம். அதனால்தான் தங்களிடம் கேட்கிறோம், இது யார் செய்த செயல்? நீங்க எங்கு நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று தெரிகிறதா? சோழ தேசத்தில் தானே நின்று கொண்டிருக்கிறோம். ஆம், பாண்டிய தேசத்திற்கும் சோழ தேசத்திற்கும் இடையே சில நாட்களுக்கு முன்பு போர் ஏற்பட்டது. அப்போரில் பாண்டிய மன்னன் வீரபாண்டியனை வீழ்த்தி தலையை துண்டித்து அதனை யானையின் பல்லக்கில் வைத்து கொண்டு தஞ்சை நகர் வீதிகளில் வலம் வந்து அரண்மனை வாசலில் உள்ள கம்பத்தில் தொங்க விட்டிருக்கிறார். அப்படியா? இச்செயலை செய்தவர் சோழ நாட்டு மன்னன் சுந்தர சோழரா? இல்லை இல்லை, அப்படி என்றால் வேறு யார்? எங்கள் நாட்டு இளவரசராக போகிறவர், எங்கள் நாட்டு மன்னரின் மூத்த மகன் ஆதித்த கரிகாலர். இன்னும் இளவரசராக அரியணையில் அமர்வதற்கு முன்னரே கொடூரமான செயலை செய்து கொண்டிருக்கிறார். வயதில் எங்களை விட பெரியவரா? இல்லை, சிறியவர். பெண்களே, என்ன கூறுகிறீர்கள்? எங்களிடம் விளையாடுகிறீர்களா? உங்களிடம் நாங்கள் ஏன் விளையாடப் போகிறோம்? நாங்கள் கூறுவது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாததுதான். இரு நாட்டிற்கும் இடையே போர் ஏற்பட்டது என்றால் வெற்றி பெற்ற நாடானது மகிழ்ச்சியிலும் தோல்வியுற்ற நாடானது துக்கத்திலும் இருக்கும். ஆனால் இப்போர் முடிவில் இரு நாடுகளும் துக்கத்தில் தான் இருந்தது. ஏனென்றால் அப்படி ஒரு செயலை செய்திருக்கிறார் எங்களுடைய இளவரசர் ஆதித்த கரிகாலர். இதுவரை எந்த ஒரு மன்னரும் செய்யக்கூடாத செயலை செய்திருக்கிறார் எங்களுடைய இளவரசர். இதுவரை நீங்கள் கேள்விப்படவில்லையா? எங்கள் காதுபட எந்த ஒரு செய்தியும் வந்தடையவில்லை. நீங்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள்? நாங்கள் ராஷ்டிரகூட நாட்டைச் சேர்ந்தவர்கள். அப்படியா? அப்பொழுதென்றால் நீங்கள் சரியான இடத்திற்கு தான் வந்திருக்கிறீர்கள். பெண்ணே, ஏன் சிரிக்கிறாய்? அப்படி என்றால் கூடிய விரைவில் எங்களுடைய இளவரசரை பற்றி கேள்விப்படுவீர்கள். பெண்ணே, ஏன் அப்படி கூறுகிறாய்? அடுத்ததாக எங்களுடைய இளவரசர் போரிடப் போவதே உங்களை எதிர்த்துதான். அமைச்சர்களே, நினைவு இருக்கிறதா? எங்களுடைய முன்னாள் மன்னனான ராஜாதித்தனை சூழ்ச்சி முறையில் முதுகில் குத்தி வீழ்த்தினீர்களே, அதற்கு பழி வாங்க வேண்டாமா? எங்களுடைய மன்னர் சுந்தர சோழரின் மூத்த மகன் இளவரசராக அரியணையில் அமர்வதற்கு முன்னரே எதிர்த்து போரிட்ட வீரபாண்டியன் தலை துண்டித்து வெற்றி பெற்றுள்ளார். ஆனால் இப்பொழுது இளவரசராக அரியணையில் அமரப் போகிறார். இதன் பிறகு உங்களின் நிலை என்னவாக இருக்கும் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். என்ன, இளவரசராக முடிசூடப் போகிறாரா? ஆம், எங்களுடைய இளவரசர் கூடிய விரைவில் உங்களை எதிர்த்து போரிடப் போகிறார். அந்த போரிலும் வெற்றி பெறப் போகிறார். இதனை உங்களுடைய மன்னரிடம் தெரிவித்து விடுங்கள். பெண்களே, இதனை கூறியதற்கு மிக்க நன்றி. அமைச்சர்களே, இதனை பார்த்தீர்களா? பெண்கள் கூறியதை கேட்டீர்களா? இதனை முதலில் நம் மன்னரிடம் தெரியப்படுத்த வேண்டும். வந்தியத்தேவன் செல்லும் வழியில் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக விவசாயம் பார்த்து கொண்டிருப்பதையும் சோழ நாட்டு மன்னர்கள் உருவாக்கிய பல கட்டிடக்கலைகளையும் கோவில்களையும் சிற்பங்களையும் இந்நாட்டின் வளர்ச்சியையும் பார்த்து மை சிலிர்த்து போனார். சோழ நாட்டு மன்னர்கள் சிறப்பாகத்தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு வாழும் மக்கள்கள் மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் தான் இருக்கிறார்கள். மாலை கதிரவன் மறையத் தொடங்கிவிட்டது. இந்நேரத்தில் எங்கு சென்று உறங்குவது? இதோ ஒரு மூதாட்டி செல்கிறார்கள். இவர்களை சென்று கேட்போமா? தாயே, நான் இந்நாட்டு மன்னரை பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன். கதிரவன் மறையத் தொடங்கிவிட்டது. இன்று இரவு உணவையும் உறங்குவதற்கான இடத்தையும் கொடுத்தால் நன்றாக இருக்கும். அதற்காக எவ்வளவு பொற்காசுகள் வேண்டுமென்றாலும் நான் தருகிறேன். பொற்காசுகள் ஏதும் வேண்டாம். உன்னை பார்த்தால் எனது பிள்ளையை பார்ப்பது போல் தெரிகிறது. ஆமாம், யார் நீ? நீ எந்த நாட்டைச் சேர்ந்தவன்? எதற்காக மன்னரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய்? இவர்களிடம் உண்மையை கூறலாமா, இல்லை வேண்டாமா? என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய்? நீ உண்மையை கூறினால் மட்டுமே உண்ணுவதற்கு உணவும் உறங்குவதற்கு இடமும் கிடைக்கும். இந்நாட்டு இளவரசர் ஆதித்த கரிகாலரை பற்றி உனக்கு தெரிந்திருக்காது. ஒருவேளை நீ ஒற்றனாக இருந்தால் உன்னையும் உனக்கு அடைக்கலம் கொடுத்ததற்காக என்னையும் கண்டிப்பாக கொன்று விடுவார்கள். அது தாயே, நான் உண்மையை கூறுகிறேன். நீங்கள் பார்ப்பதற்கு என் தாயைப் போலவே இருக்கிறீர்கள். ஆகையால் தான் நான் இதை கூறுகிறேன். நான் வானர் குலத்து இளவரசன் வந்தியத்தேவன். இந்நாட்டு இளவரசர் ஆதித்த கரிகாலர் சோழ நாட்டை விரிவுபடுத்துவதன் நோக்கமாக எங்கள் நாட்டை எதிர்த்து போரிட்டார். போரிட்டது மட்டும் இல்லாமல் அப்போரில் வென்று எனது நாட்டின் மன்னரை சிறைப்பிடித்து கொண்டு வந்துவிட்டார். அம்மன்னரே என்னுடைய தந்தை. அவரை தேசத்தில் இருந்து மீட்பதற்காகவே நான் வந்திருக்கிறேன். இல்லையே, நீ ஏதோ உண்மையை மறைப்பது போல் தெரிகிறது. போர்க்களத்தில் வென்று சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் எங்களுடைய இளவரசன் ராஜாதித்தனை சூழ்ச்சி முறையில் முதுகில் குத்தி வீழ்த்தினவர்களை மட்டுமே. அதில் உன்னுடைய தந்தையும் ஒருவரா? ஆமாம், என்னுடைய தந்தையும் ஒருவர்தான். அப்படி என்றால் நீ பார்க்க வேண்டியது இந்நாட்டு மன்னர் சுந்தர சோழரை அல்ல, இந்நாட்டு இளவரசராக போகிறவர் ஆதித்த கரிகாலரை தான். உன்னுடைய ஆசை நிறைவேறுமா என்று தெரியவில்லை. ஒருவேளை இந்நாட்டு மன்னர் சுந்தர சோழர் உன்னுடைய கோரிக்கையை ஏற்று உன் தந்தையை விடுவிக்கிறேன் என்று கூறினாலும்
இளவரசர் ஆதித்த கரிகாலரின் அனுமதியின்றி உனது தந்தையை விடுவிக்க மாட்டார்கள். ஆதித்த கரிகாலர் ஒரு செயலை செய்து விட்டார் என்றால் அதில் கண்டிப்பாக பின்வாங்குபவர் கிடையாது. தாயே, என் தந்தையை மீட்டெடுப்பதற்காக நான் இப்பொழுது என்ன செய்வது? நான் கூறுவதை நன்றாக கேள். இப்பொழுது சோழ படை வீரர்களில் ஒருவராக கலந்து கொள். போர்க்களத்தில் உனது திறமையையும் காண்பித்து ஆதித்த கரிகாலருக்கு உன்மேல் நம்பிக்கை வரும் வரை சிறப்பாக செயல்படு. பிறகு உன் ஆசை அவரிடம் கூறி உன் தந்தையை மீட்டெடுத்துவிடு. ஆனால் உனது ஆசை உடனே நிறைவேறாது. அதற்கு ஆதித்த கரிகாலர் மனதை மாற்றுவதற்கு பல வருடங்கள் தேவைப்படும். அது உன் கைகளால் மட்டுமே இருக்கிறது. தாயே, தாங்கள் கூறுவது சரிதான். நான் உடனடியாக இந்நாட்டு மன்னரை சந்தித்து சோழ படை வீரர்களில் ஒருவராக பணியில் கலந்து கொள்கிறேன். ஆனால் அது உடனே சாத்தியமில்லை. போர் பயிற்சிகளில் முதலில் ஈடுபட்டு வெற்றி பெற வேண்டும். உன்னுடைய திறமையை பார்த்த பிறகுதான் படை வீரரா இல்லை படைத்தளபதியா என நியமிக்கப்படுவாய். தாயே, அதனை நான் பார்த்துக் கொள்கிறேன். முதலில் உணவை கொடுங்கள். அதனை பருகிவிட்டு நன்றாக உறங்க வேண்டும். அப்பொழுது தான் பயிற்சிகளில் சிறப்பாக போரிட்டு வெல்ல முடியும். அதன் பிறகு தந்தையை மீட்டெடுக்கப் போகிறோம் என்று மகிழ்ச்சியுடன் உறங்குகிறார் வந்தியத்தேவன். வந்தியத்தேவனின் ஆசை நிறைவேறுமா? ராஷ்டிரகூட அமைச்சர்கள் வீரபாண்டியனின் தலையை பார்த்து தன் மன்னரான 3ஆம் கிருஷ்ணரிடம் தெரிவிப்பதற்காக சென்றிருக்கிறார்கள். இச்செய்தியை கேட்டு ராஷ்டிரகூட மன்னன் 3ஆம் கிருஷ்ணன் என்ன செய்ய போகிறார் என தெரிந்து கொள்ள எங்களுடன் சேர்ந்த அடுத்த அத்தியாயத்தில் சோழர்களை மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.